வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து 22,797 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒரு பொங்கல் பண்டிகை நீண்ட விடுமுறையாக வருகிறது. 5 நாட்கள் விடுமுறை வரக்கூடிய நிலையில் 7ஆம் தேதியிலிருந்தே பார்த்தோமேனால் இந்த இயக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட நிலையில் 9ஆம் தேதி மாலையிலிருந்தே அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட ஆயத்தமாகி விடுவார்கள். இதனால் வரக்கூடிய வெள்ளி மற்றும் சனி, ஞாயிறு உள்ளிட்ட 3 தினங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஜனவரி 15, 16, 17 உள்ளிட்ட 3 தினங்கள் பொங்கல் பண்டிகை வரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு சொந்த ஊரிலிருந்து திரும்பவும் சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கு வருவதற்காக சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட இருக்கிறது. மொத்தம் சிறப்பு பேருந்துகள் 10,245 பேருந்துகள் உட்பட 22,797 பேருந்துகள் இயக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 5 பேருந்து நிலையங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மாதாவரம் பேருந்து நிலையம், அதே போன்று குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட 5 பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் இந்த முறை போக்குவரத்தும் திருப்பி விடப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் அனைத்தும் ஈசிஆர் வழியாக திண்டிவனம் சென்று கனெக்ட் செய்து அதற்கு பின்பு திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.